ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்ப்பா சின்மண்டெல்லாம் பெரிய ஆளாக்கி கூறீங்க? இல்லை நான் தெரியாம இருக்கிறேன். யார் இப்போ எங்கே எந்த கட்சியில் போய் சேர்ந்தா உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகள் நண்பா நண்பிகள் நீங்கள் திட்டுங்கிற பேரில் தான் அந்த பெண்ணெல்லாம் வயலாகி விட்டுருக்கீங்க. இல்லைன்னா அதெல்லாம் ஒரு நியூஸே கிடையாது. அதெல்லாம் நியூஸ் எழுதியே கிடையாது. அதாவது தளபதி விஜய் உள்ள கட்சி ஆரம்பிச்சே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் ஆகுது. அவங்க 1 வருஷம் இங்கே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்து பிடிக்கலையா, இங்கே பிஜேபி மாதிரி செயல்படுறாங்களாம், இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், ஆனால் அங்கே போகிறாங்களாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தளபதி விஜய் அவர்கள் கட்சியிலேருந்து போனாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசுறதே நான் வந்து ஒரு இழுக்க நினைக்கிறேன். ஏன்னா இவங்க போன உடனே அதனால தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழை வச்சுக்கிறதுக்கு அப்படியே எதுக்கு இதெல்லாம் இந்த நியூஸ்லாம் பற்றி வேலிவா இதை பற்றிலாம் ஏன் திரும்ப திரும்ப பேசுறீங்கன்னு கேட்குறேன். ஸோ நம்ம ரேஞ்சே வேறங்க. நீங்கள் என்னன்னா ஐயோ இதெல்லாம். ஸோ பொதுவாகவே நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி எந்த ஒரு விமர்சனம் பண்ண மாட்டோம். அதுக்கு தான் பெண்கள் கொடுக்குற எந்த ஒரு விமர்சனம் பதிலடி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்முடைய சேனல் அப்படி தான். ஏன்னா நம்ம நான் கொள்ளாத ஓகேவா. ஸோ இன்னைக்கு நான் இதை பற்றிலாம் பேசுறதுக்கான வரல. இதை பற்றி சோசியல் மீடியா திறந்தாலே பயங்கரமாக எல்லா நியூஸ் சேனல்லையும், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடிய சகோதர நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை பற்றி பயங்கர திட்டி அதை பற்றியே பேசியிருந்தீங்களா? எனக்கு அதை பார்க்கும்போது ஏன்டா இதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணுங்கிறது தான் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இப்போ வந்து சர்ச்சையாக்கப்பட்டுச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் முழுவதுமாக பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த வீடியோ பதிவு. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நம்முடைய நண்பர் ரேகா விக்ரம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரி பார்த்தீங்கன்னா டிஎம்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, நாளைக்கு இதை பற்றி பேசுங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ஷாக் ஆயிட்டு. ஏன்னா இந்த நியூஸ் எனக்கு அப்போ தெரியாது. யார் பார்த்துட்டு யாரை பற்றி நம்மளுக்கு யாரா சகோதரி சோசியல் மீடியாவில் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போய் அங்கே போய் பார்த்தோம்னா இந்த பொண்ணு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் நக்கலாக ஒன்று போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அதனால அதை பற்றி பேசியாச்சு. அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச மாட்டோம். அது ஏன் வயலாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் தெளிவுபடுன்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே உள்ள ஆலமர கட்சி அலைன்ஸ் ஆபாச கட்சி இருக்குல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு இடையூறு வருது, ஒரு ப்ரெஷர் வருது, ஒரு அழுத்தம் வருது, ஸோ இங்கே அப்படிங்கும் போது இந்த மக்களிடையே ஒரு திசை திருப்பணும்னா அவங்களுக்கு பிரச்சனையை அவங்களுடைய பிரச்சனையை திசை மாற்றணும், மடை மாற்றணும்னா டக்குன்னு வயலாகக்கூடிய அந்த இளைஞர்கள் அதிகம் பேசக்கூடிய ஒரு நியூஸ் எடுத்து அப்படி ட்ரெண்டிங்கில் விட்டு அவங்க வரல அவங்க விஷயத்தை மறைக்க பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை இப்போ எடுத்து விட்டுருக்காங்க. அது தெரியாம நம்முடைய நண்பர்கள் சொல்றது அதை பற்றி பயங்கரமாக பெருசாகிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈடு ரேடி இப்போ சுற்றி அடிக்குது. அதுலேயும் இதுவரைக்கும் நிதி ஆயோக் அந்த இதுக்கு வந்து கூட்டத்துக்கு இதுவரைக்கும் 3 வருஷமா போகாத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இந்த வருஷம் போறாரு. அப்பவே புரிஞ்சிருக்கும் ஏன் போறாரு. அதை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டாம். அது ஏங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல தலையிடக்கூடாதான், அதுக்கு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூக்கள் இதை பற்றி நிறைய அதிகமாக நம்ம பேச சர்ச்சை கூட இருக்காண்டி அவங்க ஈஸியாக ஒரு திசை திருப்பூருக்கு இந்த விஷயத்தை எடுத்து விட்டு போயிட்டாங்க. அதுவும் ஹைலைட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எப்பவும் ஆலமர கட்சியோடைய ஒரு தாரக மந்திரம் என்ன கேட்டிங்கன்னா, அங்கே காலங்காலமாக இந்த பரம்பரை கொத்தடிமையில இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்களோ இல்லையோ, மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு உடனே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுவும் அவங்க வைரலாக இருந்தாங்க, அங்கே ஒரு முக்கிய சக்தி எல்லாரும் பேசப்பட்டாங்க அப்படின்னா உடனே கூப்பிட்டு சன்மானம் பயங்கரமாக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது யூஸ்வலாக நடக்கிற ஒன்று தான். யாருக்குனே அங்கே செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே தெரியும், சேகர் பாபு அவர் ஏடிஎம்கே இருந்து தான். ஸோ அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ போட்டாங்களே, அது செந்தில் பாலாஜி நிற்காரு, பின்னாடி யாருக்கான்னு கேட்டிங்கன்னா ராஜீவ் காந்தி, அவர் எங்கேருந்து வந்து ஒரு நாம் தமிழ் கட்சியில் வந்து. ஸோ இதை பார்க்கும்போது அப்போ அந்த பெண் சொல்ல போகிறாங்களா, அவங்க எதுக்காக போனாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன ஒரு திட்டம் எல்லாமே விளங்கிச்சா. அவங்க வந்து இங்கே வர மாதிரி வந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வைரலாக முடியும், ஒரு எல்லாராலையும் பேசப்படும். அதுக்கப்புறம் அங்கே போனாங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முதல்லயே பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். ஸோ முதல்ல அங்கே போயிருந்தா கூட அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு பதவி கொடுக்க முடியாது. இன்னும் ஒரு சின்ன பொண்ணு குடிக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க. அதனால இப்போ வைரல் ஆகிட்டு போகும்போது யாரும் வந்து கேட்க முடியாதுல்ல. ஸோ ஓகே அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. இதை புரிஞ்சுடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், மெயினாக அதுக்காக தான் நீங்கள் வீடியோ பதிவு நான் போட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரோல் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை எடுத்து தளபதி விஜய்க்கு பிடிக்காதவங்க எப்படா ஏதாவது ஒன்று சம்பவம் நடக்கும், அதை பற்றி நம்ம வந்து நெகட்டிவ் ஏதாவது போடலாம்னு காத்துக்கிறக்கூடியவங்களாம் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரோல் மெட்டீரியல் ஆகியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம் கமலஹாசன் கட்சியிலேருந்து 10 பிரியா பொங்குற பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கமலஹாசனுக்காகவும் மக்கள் நீதி மையத்துக்காகவும் பயங்கரமாக பொங்கிட்டு டிஎம்கே கழுவி ஊற்றிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் தான் முடிஞ்சு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க டிஎம்கே எவ்வளோக்குள்ள கழுவி ஊற்றிச்சோ அந்த டிஎம்கே போய் ஜாயின் பண்ணிட்டு இப்போ அங்கே இருந்து பயங்கரமாக பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ அது போனதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்க கமலஹாசன் அவர்களே ஒத்த எம்பி சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காண்டி அங்கே போய் சேர்ந்துட்டாரு. ஸோ இப்போ இவங்க என்ன பேசுறாங்க போடுறாங்க ட்ரோல் மெட்டீரியல் கேட்டிங்கன்னா, அதை மேற்கோள் காட்டி இப்போ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு போயிட்டு அதுக்கப்புறம் தலைவர் விஜய் அவர்களும் போவார் அப்படின்ட்டு. யாரடா யாரோட கம்பேர் பண்றீங்கன்னு எனக்கு கேட்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி வந்த சினிமால இருந்து வந்த அரசியல்வாதிகளும் சரி, இதுக்கப்புறம் வர போறாங்களா இருந்தாலும் சரி, நீங்க யாரை வேணா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்த கமல்ஹாசன், அடுத்த சரத்குமார், அடுத்த சிவாஜி கணேசன் என்ன வேணா நீங்க நக்கல் நயண்டி பண்ணலாம். ஆனா தளபதி விஜய் அவர்களை நீங்க யாரு கூட கம்பேர் பண்ண முடியாது. அவர் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ண மாட்டேன்.
எம்ஜிஆர் வேற ரகம், தளபதி விஜயாவில் ஒரே ரகம் தான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் திரும்ப திரும்ப நிறைய விடிகள் சொல்லிட்ட நீங்க நினைக்காதீங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சினிமால இருந்து மட்டும் அரசியலுக்கு வரல, அவர் ஆல்ரெடி டிஎம்கேல பொருளாளர் இருந்து ஒரு கட்டையும் போட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் சினிமா நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா விஜய் மட்டும் தான் எந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லாம எந்த ஒரு இதுவுமே இல்லாம பீக்ல இருக்கிற போது அந்த உச்சத்துல இருந்து வராரு. சோ அதை புரிஞ்சு விடணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா, அதாவது இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்காரு. சோ அதனால அவரை போய் நீங்க கூட சேர்ந்தவர், டிஎம் கூட சேர்ந்தவர் இல்ல, கொஞ்சம் முதல் நாலேஜ் இருக்கா, நான் எப்படி டிஎம் கூட போய் சேருவார் இல்ல கேட்கறேன். இப்போ இவ்வளவுக்குள்ள உச்சத்துல இருக்கிற மனுஷன் அங்கேயே 20 வருஷம் கோலச்ச முடியும், இன்னும் சொத்து பணம் இங்கன்னா எல்லாம் சேர்க்க முடியும், புகழ் அந்த அளவுக்கு இருக்கு. சோ எதுக்காண்டி அவர் இங்க வரணும்? ஏன் இங்க வந்து இவ்வளவுக்குள்ள ஒரு கட்சி ஆரம்பிச்சு டிஎம் கூட சேருங்க, டிஎம்கேக்கு நல்லது பண்ணுது ஒரு சொல்றான் இல்ல. டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு யுக்த கேள்வாங்க. போன தடவை வந்து கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு அவங்களுடைய, அதாவது பினாமி கட்சி மாதிரி, அதாவது ஓட்டுகள் வந்து அவங்க ஓட்டுகள் தான் பிரிக்கிற மாதிரி பிரிப்பாங்க, திரும்ப அவங்க கூட சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் பயன்படுத்த போறாங்க அப்படின்ட்டு. லூசு பயிர்களா இல்ல நான் கேட்கறேன். இப்போ தளபதி விஜய் அவர்கள் அங்கிருந்து இப்ப வரலனாலும் யாரும் கவலைப்படப்படுறது இல்லை. ஏன்னா அங்கேயே அவர் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க மக்கள். சோ அவ்வளவுக்குள்ள உச்சத்துல அவ்வளவுக்குள்ள புகழோட இருக்கிற மனுஷன் இங்க வந்து இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்கள் மனசை எல்லாம் வைரல் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் டிஎம் கூட சேர்ந்தா அவர் யாராவது மதிப்பாங்களா? அது யாவனாவது இவ்வளவுக்குள்ள புகழ்ல இவ்வளவு உச்சத்துல அதை இழக்கணும், அதை வந்து மொக்கி போன யாராவது வருவாங்களா? கமலஹாசன் அவர் வந்தாருன்னா அவர் அங்கேயே பீக்ல அவுட், அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் படம் பெருசா எதுவும் ஓடல. சோ அதனால அவர் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் ஒரு அரசியல போயிட்டு ஒரு அங்கீகாரம் வைக்கணும், ஒரு நம்மளுக்கு பதவி கிடைக்கணும் வந்தாரு. விஜயவர்களுக்கு அப்படி கிடையாது. இன்னும் 30 வருஷம் இருக்கு, இப்பவே அவர் தான் நம்பர் 1, இன்னும் கோலாச்சலாம், வயசு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து தன்னுடைய இமேஜ் கெடுக்கிற மாதிரி, இந்த புகழை மங்கடிக்கிற மாதிரி ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ நூத்தி கூட்டணி அமைக்கிறவோ இல்ல வேற எதுக்காகவே கிடையாது. சோ அப்படி வந்தாருன்னா எவ்வளவுக்குள்ள அந்த இமேஜ்ங்கிறது பேராதா ஒருத்தர். இப்போ அவர் விஜய் அவர்கள் அரசுக்குள்ள வரலனாலும் அவரை யாரும் குறை சொல்ல போறது இல்லை. சோ அப்படி இருக்க பட்சத்துல அவரா விரும்பி வரான்னா அந்த இமேஜை குறைக்கிறதுக்காகவும் அவர் இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தி புகழை மங்கடிக்கிறதுக்காக வருவாரா? ஏன் இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை அழுத்தம் கொடுத்தாங்க அவர் வர்றதுக்கு? அவருக்கு ரெய்டு அந்த பிரச்சனை நடக்கிறதா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்க டிஎம்கே கூடயோ இல்ல ஏடி கூடயோ இல்லைன்னா பிஜேபி காங்கிரஸ் யாரு கூடயோ ஒரு டையப் வச்சுட்டு ஒரு ஒரு அவங்களுக்கு ஆதரவா ஒரு வாய்ஸ் விட்டா போதும், அதை பாத்துக்க போறாங்க அவங்க. சோ அதுக்காண்டி வரல. அவரை பொறுத்த வரைக்கும் என் மண்ணு நான் ஆளணும், எவன் என்ன தடுக்க முடியும் பாத்துடலாம் அப்படின்ட்டு அவர் கெத்தா வராரு. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கு. ஓகேவா? மக்களுடைய அன்பு பெரிய அளவுல இருக்கு. சோ அதனால ஒரு வரணும் நினைக்கிறாரு, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனாலதான் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்றோம். இங்க இருக்கிறவன் அவ்வளவு பேருக்கு என்ன வேணா சொல்லலாம், அதாவது அவருக்கு என்ன தகுதி இருக்கு, அவர் சினிமால இருந்து ஒரு ஸ்டாரா இருந்தா அவர் வந்து முதலமைச்சர் ஆயிடணுமா, மக்களோட மக்களை காலத்தில் நிக்கணும், போராடணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் கேட்கறேன், தமிழ்நாட்டை மக்களோட மக்கள் காலத்துல போராடினேன் எவ்வளவு பேருக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து ஜெயிக்க வச்சிங்க? எனக்கு தெரிஞ்சு உண்மையா போன எல்லாருமே ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் திராவிட கட்சிகள்ட்ட நீங்க பிச்சை எடுக்க விட்டுருக்கீங்க. அப்புறம் நீங்க எல்லாம் பேசுறதுக்கு என்ன தைரியம் இருக்கு? ஏன்னா எவனாலும் நம்மகிட்ட வந்து கேட்டீங்கன்னா நீ ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ற? எவ்வளவு பேர் நல்லவங்க இருக்காங்க, படிச்சவங்க இருக்காங்க, நீ அவசரப்படாம இவருக்கு காலத்துல நிக்காம அவர் வந்து பண்ணையார் மாதிரி வீட்டுல உட்காந்துருக்காரு, ஒரு உதவி பண்ண கூட வீட்டுக்கு கூட்டு வச்சு உதவி பண்றாரு, அப்படி இப்படின்னு. நான் ஒன்னும் சொல்றேன், முதல்ல இங்க இருக்கிற திராவிட கட்சியில அகச்சோம்னா அதுக்கு ஒரு தனி கெத்து வேணும், ஒரு மக்கள் செலவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒருத்தர் வேணும், அதாவது சரிக்கிற அளவுக்கு வலிமை படிச்சவர். அப்படி பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். அதாவது அவர் இங்க வர அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் என்ன நினைக்கிற மனசுல, அவர் என்ன பணத்தை சுரண்டுறாண்டி இங்க வந்து மினிஸ்டரா எங்கதான் பணத்தை சுரண்டி தான் அவர் குடும்பத்துக்கு காப்பாற்ற போறாரா, இந்த 3 தொலைபேசி சத்து சேர்க்க போறாரா? அவரை இப்ப ஆண்டு சேர்த்து வச்சார, அதுக்காண்டி வரல, முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் என்ன அவருக்கு இல்லாத புகழா? சோ அவர் வர நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம், நம்மளை தூக்கி வச்சு அலைபாத்தவங்களுக்கு திருப்பி நம்ம ஏதாவது பண்ணணும், இந்த நாட்டை நம்ம ஆளணும். இதுல ஒண்ணு பெருசா ஒன்று தவறு கிடையாது. இந்த ஒரு குடும்பம் தான், அவங்க தான் சரியா இருப்பாங்க, அவங்க பரபரப்பா அவங்க வாழ அடிக்கிறது நாங்க வந்து கூச்சா தூக்குவோம் அப்படின்னு இருக்கிற முட்டா பசங்களுக்கு விட தளபதி விஜய் ஒரு புதுசா ஒரு மாற்றத்தோட அவர் வரணும், அவர் முதல்ல வரணும் ஆசையோட வந்து புதுசா ஒருத்தர் வரும்போது யாரு வேணாலும் ஆளலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும்ல, போட்டி இருக்கணும்ல. ஒருத்தர் தான் நிரந்தரம் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்க வச்சுங்களேன், அதுதான் இருக்கிற மிகப்பெரிய தப்பு. யாருக்கும் தமிழ்நாட்டை பட்டா போட்டி எல்லாம் கொடுக்கல, யார் வேணா வரலாம், இன்னைக்கு விஜய் வரலாம், நாளைக்கு இதுக்கப்புறம் யாரா வந்தா கூட அது அப்புறம் பாத்துக்கலாம், யார் நல்லது பண்றாங்க யார் மக்கள் பக்கம் நிக்காங்கன்னு அதுக்கு தெரிஞ்சிடும்ல. சோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவ்வளவுதான். சோ அவர் வர்றதே எதுக்குறோம், நாங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு சோ அந்த கட்சியில ஏதாவது நடந்துறாரா அதை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கணும், அந்த ஒரு இமேஜை காலி பண்ணணும், அவரோட இமேஜை குறைக்கணும். இதெல்லாம் ஒரு வேலைன்னு உட்காந்து அவ்வளவு பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது கேவலமா இருக்கு. அந்த வலையில தமிழை வச்சு கருத்து தோழர் நீங்களே அதுக்கு ஒரு ஏணி இருந்தாங்க. ஏன்னா இப்போ இந்த பொண்ணு இருக்குல்ல, அதை சகோதரி பேர சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கலாம், அது எங்க போய் சேர்ந்தா என்ன பிரச்சனை எங்க? சோ சேட்டும் தளபதி ஸ்டைல் சொல்லணும்னா வாழ்த்துக்கள் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அதை பத்தியே பேச, அதை பத்தி திட்டுறது, இதெல்லாம் கேவலமா இல்லையா? சோ இது இனிமேல் நிப்பாட்டிருங்க. சோ அதை உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சேன், என் மனசை என்ன தோணுச்சு அதையும் பேச நினைச்சேன், அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.